அனைவருக்கும் இனிய வணக்கம். நேயர்களே, நண்பர்களே, மக்களே, இன்றைய விவாத நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, சட்டப்பேரவையில் சடுகுடு ஆட்டமாடிய ஆளுநர் ரவி, தேசிய கீதம் இசைக்கவில்லை என கூறி வெளிநடப்பு, அரசியல் சட்ட கடமையாற்ற தவறிவிட்டாரா ஆளுநர், முதல்வர் ஸ்டாலின் மற்றும் தலைவர்கள் கடும் கண்டனம், ஆளுநருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தையும் அறிவித்தது திமுக, ஆளும் கட்சிகளுக்கு தீனி போடும் ஆளுநர், அதிருப்தியில் எதிர்க்கட்சிகள் என்கின்ற தலைப்பில் இன்றைய விவாதம் நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. முதலாவது நிகழ்ச்சி சார்ந்த அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றோம். முதலாவது இனிமொழியாக தன்னை இணைத்துக் கொள்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த இள புகழேந்தி அவர்களை வரவேற்கிறோம். மாலை வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். அடுத்தபடியாக அரங்கினில் தமிழக பிஜேபியினுடைய மாநில இளைஞரணி துணைத் தலைவர் டாக்டர் ராஜசேகர் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு து.க. பகலவன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக அஇஅதிமுகவின் திரு விஜயகுமார் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். குறிப்பாக இன்றைக்கு சட்டப்பேரவையில் தமிழக ஆளுநர் இந்த ஆண்டினுடைய முதலாவது சட்டமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் சபாநாயகர் அப்பாவிடம் கோரிக்கை வைத்தார். சபாநாயகர் அப்பாவு முதல்வரிடம் அந்த கோரிக்கையை முன்மொழிந்தார். ஆனால் தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்த அடிப்படையில் தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு பிறகு தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை, நிகழ்ச்சியினுடைய சட்டமன்ற நிகழ்ச்சி நிறைவு பெற்ற பின்னரே தேசிய கீதம் இசைக்க முடியும் என்கின்ற அடிப்படையில் கூறிய காரணத்தினால் அவர் உடனடியாக சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் உரையை வாசிக்காமல் வெளிநடப்பு செய்திருக்கிறார். இந்த தேசிய கீதத்தை முன்வைத்து ஆளுநர் வெளிநடப்பு செய்வது இது இரண்டாவது முறை. மொத்தம் 3 முறை நம்முடைய தமிழக சட்டப்பேரவையின் ஆண்டின் முதல் ஆளுநர் உரையை புறக்கணித்தது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, ஆளுநர் அவர்கள் இருந்தாலும் வாசிக்கலாம் என்கின்ற அடிப்படையில் எழும்பொழுது யார் அந்த சார் என்கின்ற பதாகைகளோடு அஇஅதிமுக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்ததன் அடிப்படையில் சட்டப்பேரவையினுடைய தலைவர் அப்பாவு அவர்கள் உடனடியாக சட்டமன்ற காவலர்களை வைத்து அவர்களை வெளியேற்றினார்கள். வெளியே வந்து அவங்க தங்களுடைய செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதனிடையே தேசிய கீதம் இசைக்கவில்லை என்கின்ற அடிப்படையில் பிஜேபி வெளிநடப்பு செய்திருக்கிறது. இருந்தாலும் திமுக கூட்டணி கட்சிகள் கடும் கண்டனங்களை அறிவித்திருக்கிறது. அது மட்டுமின்றி ஆளுநரை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தமிழகம் முழுவதும் போராட்டங்களை அறிவித்திருக்கிறது திமுக. அந்த அடிப்படையில் நம்முடைய நிகழ்ச்சி பயணிக்கிறது. முதலாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இள புகழேந்தி அவர்களிடமிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். சார், கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக சபாநாயகர் அப்பாவு நேரடியாக ஆளுநர் மாளிகை சென்று இந்தந்த விவகாரங்கள்லாம் இருக்கிறது, அதை நாம் விவாதிக்க வேண்டும், அது ஆளுநர் உரையில் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் அவங்க கொடுத்துட்டு வந்தாங்க. அப்பா அவர்களும் பேட்டி முடிஞ்சனே, அதாவது இந்த நிகழ்ச்சி முடிஞ்சனே கூட சொன்னாங்க, ஆளுநருக்கும் எங்களுக்கும் மோதல் போக்கு கிடையாது, சுமூகமான போக்கு தான், ஆனால் அவர் தேசிய கீதம் இசைக்கவில்லை என்கின்ற அடிப்படையில் வெளிநடப்பு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஆளுநர் அந்த உரையை வாசிக்க கூடாது என்பதே ஒரு அஜெண்டா, அந்த அடிப்படையில் தான் சபாநாயகர் அதை வாசித்திருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டை அதிமுக முன்வைத்திருக்கிறது. உங்களுடைய கருத்து முதல் பதிவு. என்னுடைய முதல் கருத்தாக நம்முடைய ரவி, ஆளுநர் ஆர்.என். ரவின்றவர் தன்னை RSS ரவியாக வெளிக்காட்டியிருக்கிறார். என்ன அர்த்தம்னா, பிளான் பண்ணி திட்டம் போட்டு இன்றைக்கு சட்டப்பேரவையில் என ஏற்கனவே உரிய முறையில் சட்டபூர்வமாக பேரவைத் தலைவரை நேரில் சென்று அழைப்பது, உரிய வகையில் எங்களுடைய முதல்வர் எங்கள் ஆளுநர் அண்ணன் தளபதி அவர்கள் எல்லாவற்றையும் மிக சரியாக சட்டப்படி செய்யக்கூடியவர். ஆக அவர் அழைச்சாங்க, நீங்க வாங்கினாங்க, ஆளுநர் உரை குறிப்புகளையும் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு வருகின்ற பொழுது பிளான் பண்ணி, என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டா, எப்படி இத படிக்காம ஓடுறது, இதுல இருந்து எப்படி தப்பிச்சு போறது, ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காரணமாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதை விட தேசிய கீதம் பாட வேண்டும் ஏதோ ஒண்ணு சொல்லி ஓடுறாரு. எதுக்காக இதை குறிப்பிடுறேன்னா, கடந்த முறை இதை போல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது உட்கார்ந்து இருந்தார்களே, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடியதற்கு பிறகு அந்த ஆளுநர் குறிப்பு அவைக்கு இத புத்தகத்தை படிச்சார்ல, ஆளுநர் உரை படிக்கின்ற பொழுது சிலவற்றை விட்டாரு, சிலவற்றை சேர்த்தாரு, அதுவும் தப்பு. சட்டப்படியாக ஒரு ஆளுநர், இன்னும் கூட கேட்டா மிஸ்டர் ரவி எக்ஸ்டென்ஷன் பீரியட், அவருடைய காலம் முடிஞ்சிருச்சு, இன்னும் அவரை நீடித்து கூட உத்தரவே போடல, இன்னும் இவங்க பிரசிடென்ட் தான். ஆனாலும் கூட ஒரு மரியாதைக்கு மரபாக நாம கூப்பிடுறோம். இங்க வந்து புத்தகத்தில் இருப்பது போல இந்த அரசாங்கம் செய்திருக்கிற நல்ல பணிகள், சாதனைகள் அதெல்லாம் படிச்சா மகளிருக்கு செய்திருப்பது, இன்னும் இந்திய துணைக்கண்ட
அறிவித்திருக்கிற பல்வேறு நிலைகளில் முதன்மையான இடத்தை பெற்றிருப்பது. ம். இப்ப இன்னும் வரவேண்டிய நிதி பெண்டிங்காக ஒன்றிய அரசு செய்து கொண்டிருப்பது எல்லாவற்றையும் குறிப்பு வருது. இதையெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் கூட வந்து ரவி என்ன பண்றாரு, கடந்த ஆண்டு கேட்டுக்கிட்டு உக்காந்து இருந்ததை மறந்துட்டு இந்த ஆண்டு அப்படியே அதையே காரணம் காட்டி ஒரே ஓட்டம் ஓடிட்டார் படிக்காமலேயே. இன்னும் கூட சில பேர் சொல்லுவாங்க, இல்ல இல்ல அவங்க வந்து போன முறையே ஏன் தேசிய கீதத்தை முன்னால் படிக்கலன்னு கேட்டாரு. அப்ப உடனடியா எங்களுடைய பதில் எங்களுடைய தலைவர் பேரவைத் தலைவர் அழகாக சொன்னாங்க, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மரபுப்படி தமிழ்தாய் வாழ்த்தும் ஆளுநர் உரை படித்து முடித்ததற்கு பிறகு நிகழ்வு முடியும் போது தேசிய கீதமும் போடுவது வழக்கம் சொல்லிட்டாங்க. அந்த பதிலையே வாங்கி வச்சுக்கிட்டு மறுப்பு சொல்லல. இவரு இந்த பிளான வந்து இன்னைக்குதான் போட்டிருக்காரு. இதுக்கு முந்தைய போட்டிருந்தா சொல்லி இருக்கலாம், இல்ல நான் வரமாட்டேன் தேசிய கீதத்தை தான் போடணும்னு சொல்லி இருக்கலாம். ஆக திட்டமிட்ட சதியை போல இந்த வேலையை அவர் செய்திருக்கிறார் என்பதுதான் நம்முடைய கருத்து. இதுல நம்முடைய அரசு வந்து ஏன் ஆளுநரை விரட்டி அடிக்கணும்னு அதிமுக சொல்லுது அப்படின்னு நமக்கு புரியல. அது என்ன, அதிமுக ஆளுநருக்கு வக்காலத்து வாங்குவதற்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம இப்படிப்பட்ட ஒரு கற்பனை யூகத்தை இங்க கலந்து சொல்லியிருக்காங்கன்றதை நான் குறிப்பிட விரும்புறேன். நான் ஆதாரபூர்வமாக சொன்னதை போல அவர்களால் சொல்ல முடியுமா என்பதுதான். தேசிய கீதத்தை முதல்ல அவமதிச்சதே மிஸ்டர் ரவி தான், RSS ரவி தான். நான் குறிப்பிட்டது போல ஏன் தெரியுமா, கடந்த முறை நீ விட்டு விட்டு படிச்சு சேர்த்து படிச்ச உடனே எல்லாம் எதிர்ப்பு குரல் வருகின்ற பொழுது தேசிய கீதம் போடுகிற நேரத்துல எழுந்து ஓடியது ரவி. அப்ப தேசிய கீதத்தை அவமரியாதை செய்தது ரவிதான். இன்னைக்கு புதுசா ஒண்ணு கண்டிருக்காங்க, இல்ல எல்லா மாநிலங்கள்லயும் நாங்க வந்து தேசிய கீதம் தானே போடுறாங்க. அதுதான் இல்ல. கடந்த ஆண்டு புதுச்சேரியில அவங்களுடைய கூட்டணி அரசு பாரதிய ஜனதாக்காரர் தான் ஸ்பீக்கரு. புதுச்சேரியில புதுவையிலே கடந்த முறை ஆளுநர் உரை வருகின்ற பொழுது முதலில் தமிழ்தாய் வாழ்த்து தான் போட்டது. எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் கேட்டாங்க. இறுதியாக தேசிய கீதம் வந்தது. புதுச்சேரியின் தமிழ்தாய் வாழ்த்து, புதுச்சேரியின் தமிழ்தாய் வாழ்த்து. ஆளுநர் என்பது நாடகம் நடிச்சுட்டு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டு அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாகவும் தனக்கு இல்லாத அதிகாரத்தை செய்யக்கூடியவராகவும் இருக்கின்ற ரவியை திரும்ப பெறுங்கள். அவர் செய்திருப்பது கண்டனத்திற்குரியது. தமிழை படிப்பதும் தமிழ்நாட்டு மக்களை படித்து செய்வதும் இந்த அரசாங்கத்தை இழிவுபடுத்துவதுமே வேலையாக இருக்கிற ரவி தேவையில்லை, அவரை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதை நம்ம வலியுறுத்துறோம். செய்தது கண்டனத்துக்குரியது. சரிங்க சார், இப்ப உங்ககிட்ட நான் கொஞ்சம் ஒரு கிளாரிபிகேஷன் கேட்கணும். அதாவது ஆளுநர் அந்த உரையை படிக்கும் போது அதுல வந்து நீங்க வந்து அந்த உரையில என்ன எழுதிருப்பீங்க அப்படின்னா, திராவிட மாடல் அரசு அப்படின்னு எழுதிருப்பீங்க, மத்திய அரசுக்கு பதிலாக ஒன்றிய அரசு அப்படின்னு எழுதியிருப்பீங்க, பெரியாருடைய கோட்பாடுகள் கொள்கைகள் அதில் வரும், அதுக்கடுத்து அம்பேத்கர் பற்றி வரும், அதுக்கடுத்து வந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி என்பதற்கு பதிலாக முத்தமிழறிஞர் கருணாநிதி என்கின்ற பெயர் இடம்பெறும். அப்புறம் காவி நிற கண்டனங்கள் இருக்கும். ஏன்னா அண்மையில் கூட வந்து திருவள்ளுவர் சிலையை திறந்துட்டு வள்ளுவம் காவி நிறத்தையும் விரட்டி அடிக்கும் அப்படின்ற ஒரு பதிவை நம்ம பண்ணனால அது நிச்சயமாக ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கும். இதெல்லாம் தவிர்ப்பதற்காக தேசிய கீதத்தை கையில் எடுத்துக்கொண்டு வெளிநடப்பு செய்தாரா ஆளுநர்? ஆளுநரு நீங்க சொன்ன சமூக நீதி, சம தர்மம், எல்லோருக்கும் எல்லாம், அனைவருக்கும் அனைத்தும் என்ற திராவிட மாடலினுடைய அடிப்படை தாற்பரிய கொள்கையை சொல்லக்கூடாதா? இல்ல இதுல இருக்க நியாயங்கள் நீங்க சொன்னதுல எத்தனை நியாயபூர்வம்? மக்கள் அரசு, நீ யாரு? நீ வந்து ஒரு நியமனம், எப்ப வேணாலும் எடுக்கலாம், எப்ப வேணாலும் போடலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆளுநர், அந்த ஆளுநர் பதவியில உட்கார்ந்து இருக்கிறவங்க, நீங்க உங்களுக்கு முடிஞ்சதுன்னா இங்க கொடுத்த ஆளுநர் உரையை வாசிக்க வேண்டியதுதான் உங்க வேலை. வாசிட்டு இதுக்கு முந்திலாம் அப்படித்தான் நடந்தது. நீங்க வந்துதான் 3 ஆண்டுகளாக குளறுபடியும் குழப்பத்தையும் இந்த ஆளுநர் உரையில செய்றீங்க. இன்னும் சில மாநிலங்கள்ல இந்த ஆளுநரையே கூப்பிடுறது கிடையாது. ஆளுநரை கூப்பிடாமலேயே கூட்டங்கள், சட்டப்பேரவை கூட்டம் துவக்கி இருப்பது நமக்கே தெரியும். உதாரணத்துக்கு சொன்னா வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி அவர்கள் அது மாதிரியே நடத்துறாங்க. ஆனா நாம கூட்டும் போது சரியான முறையில எல்லாவற்றையும் சொல்றோம். அதுல பெரியார் பேர் சொல்லக்கூடாது, முத்தமிழறிஞர் கலைஞர் பேர் சொல்லக்கூடாது. நீங்க யார் அதை சொல்ல? அரசியலமைப்பு சட்டப்படி நாங்க கொடுத்திருக்கிறத நீங்க முடித்தா வாசிங்க, வாசிக்க முடியலன்னா விட்டுட்டு கூட உக்காந்தீங்க. அதை நாங்க திரும்ப பெற்று வாசித்து எல்லாம் முடிப்போம். ஆனால் எந்த காரணத்தை முன்னிட்டும் அரசியல் பேச மாட்டார் எங்களுடைய தலைவர். நீங்க சட்டத்தை மீற மாட்டாரு. அதுல வந்து காவி பாவி அதுக்கு இதெல்லாம் வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆளுநர் உரை தொகுப்பு நாங்க இன்னைக்கு பார்த்தது இல்லைங்க.
1967 இருந்து திராவிட ஓகே சார், ஓகே சார், வரலாறு உண்டு. ஓகே, தொடர்ந்து இணைந்திருங்க, நம்ம பேசலாம் சார். சார், அதுல தப்பு இல்ல. ஓகே சார், தகவல் சொல்றவங்க நியாயபூர்வமாக வாதத்தை எடுத்து வைக்கட்டும், நான் பதில் சொல்றேன். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அடுத்து அரங்கத்தில் தமிழக பிஜேபியினுடைய இளைஞரணி மாநில துணைத் தலைவர் டாக்டர் ராஜசேகர், உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, தொடர்ந்து ஆளுநர் அந்த உரையை வந்து புறக்கணிச்சுட்டே வராரு. அது வந்து ஒரு அரசியல் கடமை ஆற்றுவதிலிருந்து தவறுகிறாரா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அது எதிர்ப்போ ஆதரவோ, தன்னுடைய உரையை முடித்து விட்டு அதை எதிர்ப்பை சொல்வதற்கு உண்டான, ஏன்னா கடந்த முறை அங்கே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளில், அந்த உரைகளில் ஒரு சில வார்த்தைகளை அவர் சொல்ல மறுத்து விட்டார். ஒரு சில வார்த்தைகளுக்கு அவர் மாற்று வார்த்தையை பயன்படுத்தி பேசினார். அப்போல்லாம் தேசிய கீதம் கடைசியாக தான் ஒழிக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை எல்லா சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு நம்ம தேசிய கீதத்தை கையில் எடுத்துட்டு நம்ம வெளியே போயிடுவோம், சர்ச்சைகளை நீட்டிக்க வேண்டாம் என்கிற அடிப்படையில் வெளிநடப்பு செய்தாராம். சரி, ஆளுநர் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஹெட், கரெக்டாக? கான்ஸ்டிடியூஷனல் ஹெட், அவரை இன்வைட் பண்ணியிருக்கீங்க. அவரை இன்வைட் பண்ணும்பொழுது நேஷ்னல் ஆந்தமுக்கான பிரின்சிபல்ஸில் கவர்னர் வரும்பொழுதும் ஒரு அரசாங்க நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது நிகழ்ச்சியோடைய ஆரம்பத்திலையும் பாடணும், நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகும் பாடணுங்கிறது நேஷனல் ஆந்தமோட கான்ஸ்டிடியூஷன். அது மத்திய அரசு நிகழ்ச்சியில் கிடையாது. மத்திய அரசால் நடத்தப்படுற நிகழ்ச்சி, மத்திய அரசால நடத்தப்படுற நிகழ்ச்சியில மட்டும் கவர்னர் வந்தார்னா நேஷனல் கவர்னர் இல்ல, மத்திய அமைச்சர்கள், ஆளுநர்கள், கவர்னருக்கு ஃபர்ஸ்ட் நேஷனல் ஆந்தம் பாடப்படும், கவர்னருக்கு இல்ல. அடுத்து அந்தந்த மாநில கான்ஸ்டிடியூஷன் எடுத்து உங்களுக்கு காட்டி அந்தந்த மாநில வாழ்த்து பாடல் பாடப்படும், நிறைவாக தேசிய கீதம் பாடப்படும். இது படிக்கிறீங்களா இல்ல நான் படிக்கட்டுமா? இல்ல நீங்க சொல்லுங்க. நான் படிக்கட்டுமா நீங்க படிக்கிறீங்களா? அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நானே எடுத்து நான் பேசுறேன். பிளேயிங் ஆஃப் ஆந்தம், நேஷனல் ஆந்தம் பத்தி பாயிண்ட் 6ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆன் அரைவல் ஆஃப் கவர்னர் ஆர் லெப்டினன்ட் கவர்னர் அட் ஃபார்மல் ஸ்டேட் ஃபங்க்ஷன் within a state or union territory and on his departure from such functions. அரைவல் அண்ட் டிபார்ச்சர்னு தெளிவா கோடிட்டு காட்டியிருக்காங்க, கரெக்டா? அப்ப நீங்க கான்ஸ்டிடியூஷனை ஏத்துக்கல. இப்ப கான்ஸ்டிடியூஷனை ஏத்துக்காதது உங்களுடைய தவறா? தமிழக சட்டப்பேரவையில இதுவரை அந்த மரபு இல்ல. மரபுனா என்ன? மரபுனா என்ன? அதாவது ஒவ்வொரு முறை கடைபிடித்துக் கொண்டு வர எந்த வருஷத்துல இருந்து கடைபிடிக்கிறீங்க? எப்ப தமிழ் தாய் வாழ்த்து அறிமுகப்படுத்துறோமோ 1921ல இருந்து நாங்க வந்து இந்த மரபை தான் ஃபாலோ பண்றோம்னு அப்பாவும் அப்பட்டமா போய் பேசுறாரு. சட்டப்பேரவையோடைய தலைவர் வந்து அப்பட்டமா போய் பேசுறாரு. 1921ல இருந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுறீங்களா? மெட்ராஸ் பிரசிடென்சி சிஎம் இருக்கும் பொழுதுல இருந்து, அப்ப சட்டசபையில இருந்து பாடுறீங்களா? சொல்லுங்க சார். நீங்க கேள்வி வைக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க சார். இல்ல, அப்ப உங்க மரபு வந்து 1921ல இருந்து நீங்க மரபை நாங்க ஃபாலோ பண்றோங்கிறீங்க. அந்த மரபு 71க்கு அப்புறம் தான் நீங்க வந்து தமிழ் தாய் பார்த்து வாழ்த்தையே உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் 1971ல இருந்து சட்டசபையில பாடுறாங்களா? கிடையாது. 1991ல இருந்து தான் சட்டசபையில வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாட ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அப்ப நேஷனல் ஆந்தம் வந்து ஃபாலோ பண்ணணுங்கிறது கான்ஸ்டிடியூஷன். 2021 வரைக்கும் தமிழ் தாய் வாழ்த்து வந்து ஸ்டேட் ஆந்தம் கிடையாது. இட் இஸ் அ பிரேயர் சாங், கரெக்டா? 2021ல தான் நீங்க ரெசல்யூஷன் கொண்டு வரீங்க. அது வரைக்கும் அது வந்து பிரேயர் சாங்கா தான் இருந்தது. அதை நீங்க ஹைகோர்ட்ல அஃபிடவிட்ல நீங்களே சொல்லிருக்கீங்க, தமிழ்நாடு கவர்மெண்டே சொல்லியிருக்கிறீங்க அது நேஷனல் ஆந்தம் தான், அப்படின்னு இது கடவுள் வாழ்த்து தான், ஸ்டேட் ஆந்தம் கிடையாது அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கிறீங்க. இப்ப நேஷனல் ஆந்தம்க்கு கான்ஸ்டிடியூஷனல்ல கொடுத்திருக்கிற ரைட்ஸை நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னும் பொழுது நீங்க நேஷனல் ஆந்தமா டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றீங்க, மதிக்கல, கான்ஸ்டிடியூஷனை மதிக்கலன்னு ஆளுநர் சொல்றதுல என்ன தப்பு? ஒண்ணு. ரெண்டு, அப்பாவு சொல்லக்கூடிய சட்டப்பேரவை தலைவர் மரியாதைக்குரிய அப்பாவு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல பல முரண்பாடான விஷயங்கள் இருக்கு. அந்த பேட்டி நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதிமுக வந்து யார் அந்த சார்னு கேட்டதுனாலதான் கவர்னர் போயிட்டாரு அப்படிங்கறத சொல்றாரு. நாங்க நேஷனல் ஆந்தம் பாட மாட்டோம் அதனால அவர் போயிட்டாருங்கிறத சொல்லல. மற்ற சட்டசபை தலைவர்கள் இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், அவரு சொல்ல முடிய கருத்துல என்ன சொல்றாங்கன்னா, கவர்னர் சட்டப்பேரவை தலைவர்கிட்டையும் ரெக்வெஸ்ட் கேட்கறாங்க நேஷனல் ஆந்தம் பாட சொல்லுங்கன்னு, சிஎம் கிட்டையும் கேட்கறாங்க. அப்பவும் அவங்க வந்து அதை செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் எழுந்து வெளில போறாரு அப்படிங்கறத தெளிவுபடுத்துறாங்க. பார்லிமெண்ட் நிகழ்ச்சிகளே லைவ்ல வரும்பொழுது சட்டப்பேரவை நிகழ்ச்சியை நீங்க லைவ் பண்ண மாட்டீங்க. அது கேட்கும் பொழுதும் அப்பாவும் என்ன சொல்றாரு, அது எப்படி கட்டாயி போச்சுன்னு எனக்கு தெரியலங்கிறார். நீங்க தானே சட்டப்பேரவை தலைவர், பிரஸுக்கு நீங்க லைவ் ஃபீடு கொடுக்கணுமா இல்லையா?
அதுலயும் இந்த மாதிரி 2 வருஷமா ஏற்கனவே குழப்பம் வருதுங்கிறீங்க. லைவ் ஃபீடு கொடுத்துட்டு போங்க, அங்க என்ன நடக்குதுங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சுட்டு போட்டோம். இப்ப வரைக்கும் உங்களுக்கு சட்டசபைக்குள்ள என்ன நடந்ததுங்கிறதே உங்களுக்கு தெரியாதுல்ல சார். அங்க என்ன நடந்ததுங்கிறது தெரியாத பொழுது நீங்க யார் சொல்றது உண்மை நினைப்பீங்க? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, திமுக வேணும்னே ஆளுநரை வெளியேற்றம் பண்றதுக்காகவே இப்படி பண்ணினாங்கிறத எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. எதிர்க்கட்சி தலைவரா உள்ள இருந்து பார்த்ததா அவர் சொல்றாரு. கரெக்டா? இப்ப யாரு வந்து ஏமாத்து வேலை பண்றது, யாரு சடுகுடு விளையாடுறது? RSS ரவிங்கிறீங்க. RSS இருங்க சார், நேஷனல் ஆந்தம் கொடுத்தது RSS. இந்த நேஷனல் ஆந்தம் விஷயத்த போன முறை ஆளுநர் வந்து மாற்றி வாசித்தார்ல, அப்ப கேட்டிருந்துக்கலாம். அப்ப போன முறையும் கேட்டார்ல, நேஷனல் ஆந்தம் முன்னாடியே பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார்ல. அப்புறம் உங்களோட ஆன் ரெக்வஸ்ட், உங்களுடைய கம்பல்ஷனுக்கு அப்புறம் அவர் சரி முடிஞ்ச அப்புறம் பாடுவீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து உரையை படிக்க ஆரம்பிச்சார். அப்ப நிறைய குளறுபடி பண்ணீங்க. இப்ப பாவம் பொன்முடி நாக்கமடிச்சு வெளியே போன்னு சொல்றதுக்கு அங்க இருந்தாராங்கிறது இன்னைக்கு தெரியல. லைவ் ஃபீட்ல பார்க்கல. போன முறை சொன்னாருன்னு நினைக்கிறேன். இந்த முறை வந்து அவர் கேட்கும் பொழுது உங்களுக்கு அதை செய்யறதுல என்ன தப்பு, என்ன 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 குறை கண்டுறீங்க? நேஷனல் ஆந்தம் பாடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நேஷனல் ஆந்தம் என்ன பிரிவினை கொடுக்கிற பாடலா? நேஷனல் ஆந்தம் எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய பாடல் தானே. தமிழ்நாட்டுல பொறுத்தவரை பாட மாட்டோம்னு சொல்லல. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசு விழாக்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரி நிகழ்ச்சிகள் எல்லாமே முதலிடத்துல தமிழ் தாய் வாழ்த்து, முதலிடத்துல தமிழ் தாய் வாழ்த்து நிகழ்ச்சி நிறைவு பெற்ற பின் தேசிய கீதம். அதை கேட்கவே இல்லை. இதுதான் வந்து தமிழ் தாய் வாழ்த்தை ஏன் பாடுறீங்கன்னு அவர் கேட்கல. தமிழ் தாய் வாழ்த்த பாடி முடிச்சிட்டு அப்புறம் நேஷனல் ஆந்தம் பாடுங்கிறது தான் சொல்றாரு. நீங்க அதை கூட ஃபர்ஸ்ட் நேஷனல் ஆந்தம் பாடுங்க, அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க, இதை ஏன் நீங்க மாத்தி வச்சீங்கிறதுனால கூட அவரு கோவப்பட்டு வெளில போல. அவருக்கு கொடுத்துருக்கப்பட்டிருக்க கான்ஸ்டிடியூஷனல் ரைட், நேஷனல் ஆந்தம்கான மரியாதை. நீங்க வந்து கவர்னர் ஒரு சட்ட உங்களுடைய சட்டசபையோ உங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு உண்டான நிகழ்ச்சிகள்ல படும் பொழுது நீங்க வந்து முதல்ல நேஷனல் ஆந்தம் பாடணும். அவர் முடிச்சுட்டு போகும்பொழுது நேஷனல் ஆந்தம் அங்க ஒழிக்கப்பெற வேண்டும்ங்கிறது வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட். நீங்க அதை ஃபாலோ பண்ணாதது உங்களுடைய தப்பு. ஒண்ணு, அதை நீங்க வேணும்னு தான் பண்றீங்க, வேணும்னு பண்றீங்க. அவர் வந்து பேட்ரியாட்டா இருக்காருங்க, அவர் தேசபக்தி கொண்டவரா இருக்காரு. நீங்க பிரிவினை சக்தியா இருந்தா என்ன பண்ண முடியும்? சரி, இப்போ நேஷனல் ஆந்தமே அவர் கேட்டுக்கிட்ட வாசிந்திருப்பாங்கன்னு வைங்களேன். அவர் ஆளுநர் உரையில திராவிட மாடல் அரசுன்னு வரும், அதை மாத்தி வாசிச்சு கடந்த முறை அப்படிதான் ஆச்சு. நீங்க அம்பேத்கர் பேரை வாசிக்கல, அசம்ஷன்ல பேசக்கூடாது. அசம்ஷன் இல்ல சார், நடந்த விஷயத்தை வச்சு நான் பேசுறேன். அது போன முறை நடந்துச்சு, என்ன நடக்குங்கிறது தெரியாது. இந்த முறை திராவிட மாடல் அரசு வரும், ஒன்றிய அரசு தான் அதுல இருக்கும். இதெல்லாம் தவிர்ப்பதற்காக தான் தேசிய நீங்க இஷ்டத்துக்கு சொல்வீங்க சார். நாங்க வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள 1 ட்ரில்லியன் எக்கானமி ஆக்குறோங்கிறீங்க. அதுவும் பொய். எப்படி பொய்ன்னு தெரிஞ்சே ஒரு மனுஷன் அதை சொல்ல முடியும்? எதுவும் படிக்காம எதுவும் தெரியாம இருந்தாலும் பரவாயில்ல, அவரும் விஷயம் தெரிஞ்சவரா இருக்காப்ல. நீங்க எப்படி 1 ட்ரில்லியன் எக்கானமி எடுத்துட்டு வருவீங்க? நீங்க வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள இன்னும் வைக்கலாம், வாங்க நானும் வைக்கிறேன் வாங்க. இன்னும் 1.5 வருஷத்துக்குள்ள நாங்க வந்து பாவர்ட்டி எராடிகேட் பண்ணிடுவோம், பாவர்ட்டியில ஃபுல்லா எராடிகேட் பண்ணிடுவோம்ன்றீங்க. கிட்டத்தட்ட 1.25 கோடி மக்களுக்கு வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறக்கூடிய மக்களா தான் நீங்க வச்சிருக்கீங்க. எப்படி வந்து எராடிகேட் பண்ணுவீங்க? நீங்களும் மகாராஷ்டிரால என்ன சொன்னீங்க சார்? 1500 ரூபாய் மகளிருக்குன்னு சொல்லி நீங்க எங்க வரீங்க, நான் எங்க வரேன்? நீங்க இல்ல நீங்க தமிழ்நாட்டுல 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா, தமிழ்நாட்டுல 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா மகாராஷ்டிரால 1500 நீங்க வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள வந்து இராடிகேட் பண்ணிடுவேன்னு சொல்றது வந்து சாத்தியமா? 1 ட்ரில்லியன் எக்கானமி ஆக்குவங்கிறது சாத்தியமா? நான் எதை பத்தி பேசுறேன், நீங்க எதை நீங்க 1000 சொன்னனால அதான் நானும் சொல்றேன் சார். நீங்க எப்படி பாவர்ட்டி எராடிகேட் பண்ணுவீங்க? கிட்டத்தட்ட 1.25 கோடி குடும்பம் வந்து நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 3.5 கோடி பேர் வந்து பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்காங்க, வறுமை கோட்டு கீழே இருக்காங்கிறத சொல்றீங்க. எப்படி 3 கோடி மக்களோட பாவர்ட்டி நீங்க தீர்ப்பீங்க? இதெல்லாம் ஆளுநர் பேசணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது எப்படி பேச முடியும்? அது அவருடைய தனிப்பட்ட விருப்பமா இருக்கலாம், வெறுப்பா இருக்கலாம், அது வேற விஷயம். சாத்தியம் இல்லாததெல்லாம் நீங்க வந்து இதுதான் நாங்க எழுதி கொடுத்தது, இதை தான் நீ வாசிக்கணும்னா அவர் வந்து நியூஸ் ரீடர் கிடையாது, நீங்க கொடுக்கறத வாசிக்க. சரி, கரெக்டா? அவருக்கான சிந்தனைகள் இருக்கும், அவருக்கான செயல் திட்டங்கள் இருக்கும். அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நேஷனல் ஆந்தம் நீங்க வந்து அவமரியாதை பண்ணீங்க, கான்ஸ்டிடியூஷனை அவமரியாதை பண்ணீங்கன்னு அவருக்கு தெளிவா விளக்கம் கொடுத்தாரு. குடியரசுத் தலைவர் உரை யார் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க சார்? சார் அவர் தெளிவா இருங்க சார். பிஜேபி சித்தாந்தத்தின் அடிப்படையில் தானே குடியரசுத் தலைவர் உரை வாசி. பிஜேபியின் சித்தாந்தத்தின் அடிப்படையில கொடுக்குறாங்களா? கவர்மெண்டோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கொடுக்குறாங்களா?
பிஜேபியோட சித்தாந்தத்தின் அடிப்படையில தான் ஆளுநர் குடியரசுத் தலைவர் உரை நடத்தப்பட்டிருக்கு. உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி கண்டனம் பண்ணிருக்காங்க. காங்கிரஸ் கண்டனம் பண்ணிருக்காங்க. நாங்க வெளிநடப்பு பண்றோம்னு செல்வ பெருந்தகை வந்து ஏதோ சொல்லி இருக்கிறாப்புல. அதெல்லாம் ரெண்டாவது விஷயங்க. நீங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்கங்கறத நீங்க ஏன் மாத்தி பேசுறீங்க? சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு பிரஸ் மீட்ல எவ்வளவு அபத்தமான விஷயங்களை பேசினார். ஓகே, நீங்க பல்வேறு கேள்விகள் முன் வச்சிருக்கீங்க. அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு தூகா பகலவன் அவர்கள், நம்முடைய டாக்டர் அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனல் அடிப்படையில் தான் ஆளுநர் இந்த கோரிக்கை முன்வைக்கிறாரு இருக்கு, அதை வந்து படிங்க அப்படின்னு சொல்லி சபாநாயகருக்கும் கோரிக்கை வைக்கிறாரு, முதல்வருக்கும் கோரிக்கை வைக்கிறாரு. அது இல்லை அப்படின்னோடனே வெளிநடப்பு செய்கிறாரு. அவர் அரசியலமைப்பு சட்டத்தை எந்த இடத்துலையும் மீறலை, கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறாரு. அதை நீங்கள் தான் மீறி இருக்கிறீங்கன்னு திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலேயே அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய செயல்பாட்டாளர் வந்து நம்மளுடைய ஆளுநர் ரவி அவர்கள் தான். ஒரு பாடலை தேசிய கீதம் என்றது அந்த மாநிலத்துக்கான உரிமையும் கூட அதில் இருக்கிற தமிழ் அம்சங்கள் கூடியது. அந்த பாடல் சும்மா தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கு பேரே வந்து தமிழ் தாய் வாழ்த்து தான். தமிழுக்கான தலைவணங்கி அதை முச்சுமூர்ந்து சொல்லிட்டு பிறகு வந்து பேசக்கூடிய இதுதான். என்ன சொல்ல போனால் நம்ம பேரவை தலைவர் அவர்கள் கூட திருக்குறளை பேசிதான், திருக்குறளை பேசிட்டு தான் அதன் பிறகு தொடர்ந்து ஒரு வைக்கிற ஒரு மரபுகள் வந்து எந்த ரெண்டு கட்சிகளும் அப்படிதான் தொடர்ச்சியாக அப்படிதான் பயன்படுத்துறாங்க. இந்த திமுக மட்டும் தான் திடீர்னு வந்து அப்படி பண்ணல. அதிமுக ஆட்சியில் இருக்கிற போதும் அதுதான் மரபு, திமுக ஆட்சியில் இருக்கும் போது அதுதான் மரபு. ஆனா அப்போ தமிழ் தாய் வாழ்த்தை காதல கேட்டா ஆளருக்கு ஏதாவது சீடு பிடிச்சிடுமா? இல்ல, தமிழ் தாய் வாழ்த்து பாட சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இல்ல வேண்டாம், தமிழ் தாய் வாழ்த்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து ஒரு ரெக்வெஸ்ட் தான் வைக்கிறாரு. நேஷனல் ஆந்தம் சார் நான் என்ன சொல்றேன்னா, அந்த பாடல பாட மாட்டேன்னு சொன்னாங்களா? ஆமா சொல்லிட்டாங்க. எங்க சொன்னாங்க? நிகழ்ச்சி நிறைவுல தான் பாடுறாங்க. ஆமா சார், அது நம்ம ஸ்கூல்ல இருந்து எப்படி சார் போட்டிட்டு வரோம்? நம்ம படிக்கிற காலத்துல இருந்து வருவோம், சார் படிச்ச காலத்துல இருந்து வருவோம். எந்த பாட்டை முதல்ல பாடி வரோம்? தமிழ் தாய் வாழ்த்து. தமிழ் ரொம்ப தெளிவா இருக்கு சார். அவர் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆளுநர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி அப்படி இல்ல சார், அதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. தேசிய கீதத்தை கிரிக்கெட் ஆடும்போது போட்டாலும் தேசிய கீதத்தை நம்ம எந்த மாநிலத்தில் போய் பாடலாம், நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஏன்னா நம்ம உடலோடு கலந்து இருக்கிற ஒரு மரபு, அது நம்ம உடலோடு கலந்து இருக்காது, யாராலையும் அதை மறுக்க முடியாது. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்த்தாய் வாழ்த்து நம்மளோட உடலோடு கலந்து இருக்கு. அப்போ இதை முதல்ல பாட மாட்டேன் நம்ம சொல்லலையே, மறுக்கலையே. மறுத்தாதான் நீங்க சொல்லணும். நம்ம ஸ்கூல்ல எப்படி தொடங்கி இருக்கிறோம், படிக்கும்போது சின்ன வயசுல இருந்து என்ன படிக்கிறோம், விளையும் பயிர் முல்லையிலே திறனும், முளைக்கும் போது என்ன கற்று தந்துக்கிறோம். நம்ம முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறோம், ரெண்டாவது வந்து தேசிய கீதம் பாடுறோம். இது அப்படித்தானே நம்மளுக்கு வரும். இதுல என்ன தவறு என்ன இருக்கு? இது அந்த மாதிரி அது நீங்க சொல்றது வந்து ஒரு கல்லூரி அந்த நிகழ்ச்சியில இது ஃபண்டமெண்டல் சார். இப்போ இங்க என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, ஆர்குமெண்ட் என்ன வைக்கிறாங்கன்னா, ஒரு ஆளுநரோ ஒரு லெப்டினன்ட்டோ வந்து அரசு விழாவில் கலந்து கொள்ளும் பொழுது அதனுடைய சட்டத்தின் அடிப்படையில் அந்த மாநிலத்தினுடைய பாடலும் அதற்கு அடுத்தபடியாக தேசிய கீதமும் ஒலிக்க வேண்டும். நம்ம அரசியலை பேசக்கூடியவங்களும் நீங்களும் நானும் தான். தமிழ் தாய் வாழ்த்து பேச போறதும் நீங்க நானும் தான். நிச்சயமா தேசிய கீதத்தை பேச போறது நம்ம தான். அடிப்படையே இப்படி ஒரு அடுக்குன்னா இப்படிதான் சார் வரும். இந்த முறை தானே சார் வரும். இப்ப ஆளுநருக்கு என்ன அடுக்கு பாதுகாப்பு தரணுன்றது அந்த அடுக்கு அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு எனக்கு என்ன அடுக்கு பாதுகாப்பு தரணுமோ அதை தான் தருவாங்க. இது முறை தானே சார். இந்த முறையை ஏன் உடைக்கணும்ன்றதுதான் நம்ம சொல்றோம். நம்ம ஏன் உடைக்கணும், அதுக்கு ஏன் போகணும் அப்படின்றோம். இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, சரிங்க அந்த பாட்டையே நீங்க ஒரு நிமிஷம் கேட்டுட்டு கடைசியா வந்துட்டு பத்திரிகையில சந்திச்சுட்டு இந்த மாதிரி வரணும்னு ஏன் சொல்ல மாட்டேன். பத்திரிகையில் சந்திச்சு சொல்லிட்டு வரலாம். நாட்டு மக்களுக்கு தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. நாட்டு மக்கள் பார்க்கணும், நாட்டு மக்கள் பார்க்கணும்னு சொல்கிறீங்களா? நாட்டு மக்களுக்கு செய்தி சொல்லிட்டு வாங்க, ஏன் சொல்லாமல் வரீங்க? அப்போ இந்த நாட்டு மக்களை எவ்வளோ அவமதிப்பு செய்கிறீங்க. இப்போ சார் வந்து புள்ளி ஒருத்தர் சொல்கிறாருல்ல, அதே புள்ளி ஒருத்தர் நீங்கள் ஏன் சொல்லலை? சொல்லணும்ல. நாட்டு மக்கள் புரிஞ்சு எனக்கு தெரியலைங்க. இப்போ வந்து கான்ஸ்டியூஷனில் இது இருக்குதுங்கன்னு சொல்கிறாரு. எந்த கான்ஸ்டியூஷனில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, புதுச்சேரி மாநிலத்தில் என்ன சொன்னாங்க, பாஜக தானே ஆளுதாங்க, பாஜக தானே இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எங்க மாநிலத்தில் தமிழ் தாழ் வைத்து போட்ட பிறகுதான் அதன் பிறகுதான் நாங்க தேசிய கீதம் போடுவோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொல்லல, இன்னைக்கு சொல்லி இருக்காங்க. அப்போ அது என்னது, இப்ப பிற மாநிலத்தை நம்ம எடுத்துக்கலாம். அவங்கவுங்க மாநிலத்தினுடைய தமிழ் தாழ்வாயத்தை அவங்கவுங்க மாநிலத்தின் மொழி பாடல்களை முதல்ல போட்டுட்டு
பிறகுதான் வந்து தேசிய கீதம் போடுறத வச்சிருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க சொன்னதுதான், இங்க வந்தா திராவிட மாடல் அரசியலை பேசணும், இந்துத்துவாக்கு எதிர்வான கொள்கை அங்க சார்ந்து இருக்கும், அங்க போனா நீட்டு தேர்வு ரத்து செய்யணும். நீங்க திமுக சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் ஆளுநருக்கு உரை கொடுப்பீங்க, அதை வந்து வாசிக்கிறது ஒரு ஆளுநருடைய கடமையான ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். சரி, நீங்க பார்லிமெண்ட்ல யாருடைய சித்தாந்தத்தை தரீங்க? பார்லிமெண்ட்ல நீங்க யாரோட கேட்கும்போது அது வந்து கவர்மெண்ட் அடிப்படையில் அவங்க முன்வைக்கிறாங்க. என்ன சார் இது, உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, அவங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா சார்? நீங்க என்ன சார் அங்க என்ன சார் ஜனாதிபதி உரைக்கு முன்னாடி எதை பண்றீங்க? நீங்க ஜனாதிபதிக்கு நீங்க என்ன உரையை எழுதி கொடுத்துருக்கீங்க? ஜனாதிபதி எதை வாசிக்கிறாரு? அப்படித்தான் நாங்களும் இங்கும் பண்ணுவோம். சரி, எல்லா மாநிலத்திலும் அப்படித்தானே சார் பண்ணுவாங்க. எங்களுக்கு என்ன, நாங்க ஆளும் போது எங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை தான் நாங்க சொல்லுவோம். எங்களுக்கு இதுல வந்து பிரச்சனை இருந்தா, இதுல சிக்கல் இருந்தா, இந்த இடத்துல வந்து பிழை இருக்குன்னு சொன்னாக்கா அந்த இடத்துல ஆளுநர் சுட்டி காட்டலாம், எதிர்கட்சி வந்து அதுக்கான தீர்வை சொல்லிட்டு போகுது. இதுதான் காலகாலமா நடக்குது. இன்னைக்கு அதிமுக எதிர்கட்சியா இருக்கிறாங்கன்னா அவங்க இதை தப்புன்னு சொல்லுவாங்க, எதனா கொண்டு வந்தா தவறுன்னு சொல்லுவாங்க. நீங்க வெளிப்படையா வந்து எண்ணற்ற சட்டத்திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறீங்க, யாருமே இல்லாத எல்லாரும் வெளியே தோர்த்தி விட்டு இன்னைக்கு எவ்வளவு சட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறீங்க. நீங்க யாரை கேட்டு 2000 ரூபாய் நோட்டு கொண்டு வந்தீங்க? யாரு கேட்டு 2000 ரூபாய் நோட்டை மாத்தினீங்க? யாரை கேட்டீங்க? யாரெல்லாம் மக்களை கேட்டீங்களா? இல்ல நீங்க நாடாளுமன்றத்துல எல்லாரையும் அவையை கூப்பிட்டு நான் 2000 ரூபாய் நோட்டு கொண்டு வர போறேன்னு சொன்னீங்களா? இல்ல அதே நாடாளுமன்றத்தை கூட்டி 2000 ரூபாய் நோட்டை மாத்த போறேன்னு சொன்னீங்களா? ஆனா அகில அளவுல மக்கள் பிஜேபி தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க கூட்டணி கட்சியோட. அதுதான் சார், நீங்க கொண்டு வந்ததுக்கு நீங்க சொன்னீங்களா? அப்படின்னா அவங்க வந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கணுமே சார். அதை நான் சொன்னா இது இங்க விவாதமே மாறிடும். நீங்களே தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க, மகாராஷ்டிராவில் 1500 ரூபாய் கொடுத்து தான் ஓட்டு போயிட்டு நீங்க ஜெயிச்சுக்கிறேன், நீங்க தான் இப்ப சொன்னீங்க. அது நடந்தது எல்லாம் மகளிருக்கு உதவி. அதுதான் சார், அதுதான் ஓட்டுக்கல சார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு மகளிர் தானே சார் முன்னுரிமை. வாக்காளர்களை வரிசையில் நின்று வாக்கு சேகரிக்க போடக்கூடியவங்க வந்து பெண்கள் தானே. நீங்க பெண்களுடைய அவங்களுடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க வந்து அடிச்சு எடுத்து வரீங்க. அதுக்குதான் ஃப்ரீ பஸ் பாஸ் சரிங்களா? அதுக்கு தான் 1000 ரூபாய் இவங்க கொடுக்குறாங்க. என்ன நாங்க குடுக்குறோம் சார், நாங்க குடுக்குறோம். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஏழை எளிய மக்கள் தான். நீங்க சொன்னீங்கல்ல சார், நான் முதல்ல நான் பேசுறேன். நாங்க எங்க கூட்டணி தான் சார் தருது. நாங்க தான் அது அர்த்தம் எங்க தமிழ்நாட்டுல நாங்க தான் சொல்லுவோம், இது எங்க தமிழ்நாடுன்னு தான் சொல்லுவோம். நான் எங்க இந்துத்துவான்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுவீங்க உங்க இந்துத்துவான்னு. நான் சொல்ல மாட்டேன் இந்துத்துவான்னு. நான் இந்துத்துவா கிடையாது. பாயிண்டா தான் சார் பேசுறேன். நீங்க பேசுங்க இந்துத்துவான்னு. இல்ல இல்ல நீங்க பேசுங்க இந்துத்துவான்னு, நான் பேசுறேன் பேச கிடைக்கலன்னு எங்கேயோ போறீங்க. இல்ல சார், பேச கிடைக்கதான் சொல்றேன். உங்களுக்கு தெரியல சொல்லுங்க. நம்ம இந்துன்னு சொல்லுங்க, ஆனா நம்ம இந்துத்துவான்னு சொல்ல மாட்டீங்க. நாங்க சொல்ல மாட்டோம், இந்துத்துவா சொல்ல மாட்டோம். நாங்க இந்துக்களா இருப்போம். சரி, ஓகே, இந்துத்துவா இருக்க மாட்டோம். ஓகே, நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசலாம். அடுத்து அரங்கத்தில் நம்ம பேச மாட்டோம். முதல் கருத்து நான் வாங்கிறேன். அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய அஇஅதிமுகவுடைய திரு விஜயகுமார் அவர்கள், அதாவது இன்னைக்கு ஆளுநருடைய அந்த வெளிநடப்பு வேகமானதுக்கு காரணமே யார் அந்த சார் பதாகை தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா வந்து நடந்தது அண்ணா பல்கலைக்கழகத்தில். அவரோட வேந்தர் யாருன்னா மரியாதைக்குரிய ஆளுநர் ரவி அவர்கள். இதற்கு எங்கே பதில் சொல்லி ஆக வேண்டுமோ, இது பிரச்சனை பூதாகரமாக வெடிச்சிருமோங்கிற அடிப்படையில் ஆளுநர் வாக் அவுட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு உங்க மேல அதிமுக மேல ஒரு விமர்சனம் வைத்திருக்கிறது. இப்போ உண்மையிலே ஆளுநர் தேசிய கீதம் பாடலன்றக்காக வாக் அவுட் பண்ணாரா, இல்ல யார் அந்த சார் பதாகைக்காக வாக் அவுட் பண்ணாரான்ற ஒரு கேள்வி எழுது. அதாவது வந்து மனோன்மணி சுந்தரம் எழுதிய தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய தேசிய கீதத்தையும் நெஞ்சில் வைத்து பூஜிப்பவர்கள் தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்கள். அதில் எந்தவித மாறுபட்டு கருத்தும் கிடையாது. யார் அந்த சார் என்ற வாசகம் இன்னைக்கு தமிழ்நாட்டு வீதியில பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று, இதுபோல பெண்கள் வருங்காலத்தில் பாதிக்கப்படக்கூடாது என்பது விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தமிழ்நாட்டு வீதி எங்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குரல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பதாகைகளை வைத்து விளம்பரம் தேடி விளம்பரம் தேடல, மக்கள் விழிப்போடு இருக்கணும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நாங்கள் போராட்டத்தை நடத்தினோம். இன்னைக்கு ஆண்டினுடைய தொடக்கத்தில் சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடித்தது, அதிமுக வந்துட்டு வெளிநடப்பு செய்தது, அதிமுக பிரச்சனை எழுப்புகிறது என்பதை திசை மாற்றுவதற்காக, திசை திருப்புவதற்காக இன்று ஆளுநரை வைத்து ஒரு நாடகத்தை திமுக செய்திருக்கிறது. அதாவது இந்த மரபு என்பது முதல்ல கொண்டு வந்தது 1991 அதிமுக தான். தமிழ்தாய் வாழ்த்தையும் உடன் தேசிய கீதத்தையும் பாடணும் அப்படின்னு மரபுக்கு கொண்டு வந்து இது நாள் வரலையும் அது பின்பற்றி வந்தது. என்னைக்கு வந்துட்டு ரவியும், அதாவது வந்து திமுக என்னன்னா ஆளுகின்ற மத்திய அரசையும் இங்க இருக்கிற கவர்னரையும் எதிர்த்தாதான் தனக்கு வாக்கு கிடைக்கும் என்கின்ற வாக்கு அரசியலுக்காக இந்த கபட நாடகத்தை அரங்கேற்றுகிறது. அதாவது வந்து அவர் வராரு, சரி சொல்லியிருக்கிறாருல, அங்கே சபாநாயகர்கிட்டையும் கேட்குறாரு,
முதலமைச்சர்கிட்டையும் கேட்குறாரு, எப்போ தேசிய கீதத்தை பாடுங்கன்னு சொல்லிட்டு. நம்ம தேசிய நீரோட்டத்தில் இருக்கிறோம், தேசியத்தை வணங்குகிறோம். அப்படி இருக்கும்போது தேசிய கீதத்தில் பாடுறதுனால இந்த தமிழக அரசு என்ன குறைந்து விட போகிறது? இந்த தமிழக அரசு வேணும்னே பிரச்சனை எது வந்து யார் அந்த சார் என்ற வாசகத்தை வெளிப்படாம அவரே கோச்சின்னு வெளியே போற மாதிரி அவரை வெளிநடப்பு செய்ய வைக்கிறதுக்காக திமுக செய்த காரியத்தினால அவர் வெளிநடப்பு செய்தார் ஆளுநர். இந்த இடத்துல நான் குறுக்கிடுறேன். அவர் தேசிய கீதம் கேட்டாரு, ரெக்வெஸ்ட் வச்சாரு, இல்ல அப்படின்னு தன்னுடைய இருக்கையில் அமர்ந்துட்டாரு. தன்னுடைய உரையை எழுவதற்கு முன்பதாக இந்த பதாகைகள் காண்பிக்கப்பட்டவுடன் கோபத்தில் அப்படியே வெளியே கிளம்பி போயிறாரு. இப்ப சொல்லுங்க, ஆளுநர் வெளிநடப்பு செய்தது, அதாவது உங்களுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் ஆளுநர், உங்களுக்கு பதில் சொல்லாம ஆளுநர் வெளிநடப்பு செய்தது சரியா தவறா? ஆளுநர் பதில் சொல்லணும்னு இல்ல, நீங்க ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பொறுப்பாகுவாருன்னு. எப்படி பல்கலைக்கழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உள்ளுக்க நடக்கிற பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை காப்பாற்றுற பொறுப்பு காவல்துறையுடைய பொறுப்பு யார் கையில இருக்கு? புகார் போனாதான் காவல்துறை உள்ள வருவாங்க. புகார் தான் போயிடுச்சு, நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு சொல்றாங்க, எஃப்ஐஆரும் வெளியே வந்துருது. அதன் பிறகு அதிமுக நிறைய நம்ம பேசிட்டோம், நிறைய பேசிட்டோம். அப்படி இருக்கும்போது அந்த பதாகை பார்த்து தான் ஆளுநர் வாக் அவுட் பண்றாரு. இப்ப சொல்லுங்க, உங்களுடைய கோரிக்கை அங்க மறுக்கப்பட்டது சரியா தவறு? ஆளுநர் எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி கொண்டு செல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி திமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒரு உடன்பாடு. திமுகவுக்கு எப்போதெல்லாம் பிரச்சனை ஏற்படுதோ அப்போது ஆளுநர் இந்த மாதிரி பிரச்சனைய, அந்த பல்கலைக்கழக பிரச்சனைய, இல்லைன்னா வந்து திருவள்ளுவருக்கு வள்ளுவனுக்கு காவி உடை அணியிறது, இப்படி ஒரு பிரச்சனைகளை அவர் ஏற்படுத்தினேக்கிறார். ஏன்னா மக்கள் வந்து திசை திருப்பணும். மக்கள் வந்து ஒரு எதிர்ப்பான நிலையில ஆளும் திமுக அரசின் மீது எதிர்ப்பான சூழ்நிலையில மக்கள் என்ன வருகின்ற போதெல்லாம் இதே போல ஆளுநர் செயல்படுகிறார். இதுதான் வந்துட்டு நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிக்கிறோம். நாங்க விஜயகுமார் சார் உங்கள்கிட்ட பிரேக் முன்னாடி நான் கேள்வி வச்சேன், அந்த யார் அந்த சார் அப்படின்ற ஒரு விவகாரத்தை வச்சது ஆளுநர் வாக் அவுட் பண்ணிட்டாரா இல்லையா அப்படின்னு கேட்டேன். மொத்தத்தில் இன்னைக்கு ஆளுநரை வந்து வெளிநடப்பு செய்தது சரின்னு சொல்றீங்களா தவறுன்னு சொல்றீங்களா? அதாவது ஆளுநரை வேண்டுமென்று வெளிநடப்பு செய்தது திமுக. அதனால திமுகவுடைய செயல்பாடுகள் தான் தவறு. நான் கேட்கிறேன், நாளைக்கு ஆளுநர் வெளிநடப்பு செய்தது சரின்னு சொல்றீங்க? ஏது ஆளுநர் வெளிநடப்பு அவரு ஒரு இதை வந்துட்டு உரிய மரியாதையை இந்த அரசு கொடுக்கல. அவர் வந்து என்ன மறைமுக கூட்டணி தொடர்றது பிஜேபியோட அதிமுக? பாரதிய ஜனதாவுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி இருக்கவே தான் யார் அந்த சார் என்ற வாசகம் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதிமுக சட்டமன்றத்தில் போராடி என்ற செய்தி இருட்டடிப்பு செய்யணுன்றதுக்காக வேண்டிய திமுக இதை போல செய்து இருக்கிறது. அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக போராட்டம் பண்ணட்டும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா அந்த பொண்ணுக்கு உரிய விவகாரங்கள் எல்லாம் நடந்து முடிய போகுது. ஆனா வந்து இவங்க பண்ற போராட்டத்தை பார்த்தா பள்ளிக்கும் கல்லூரிக்கும் மாணவர் வர்றதுக்கு அச்சப்படுறாங்க, அந்த அளவுக்கு இருக்கு, இதை கொச்சைப்படுத்துறாங்க அப்படின்றாங்க. நான் கேட்கிறேன், தொடர்ந்து வந்துட்டு இப்போ அண்ணா நகரில் கூட ஒரு சிறுமி கற்பழிக்கப்பட்டதுக்கு சிபிஐ வழக்கு விசாரணைக்கு இது கொடுக்குறாங்க உயர்நீதிமன்றம். சிபிஐ விசாரணையை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போய் வழக்காடுறாங்க. இப்படிலாம் பண்ணுறது ஏன் நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு இந்த தமிழக அரசு அனுமதிக்க வேண்டியதானே? அந்த ஞானசேகரன் என்ற கொடியவன் திமுகவை சேர்ந்தன்றதுக்கு 1000 ஆதாரங்களை நாங்கள் எல்லாரும் கொடுத்ததுக்கு பிறகு கூட திமுகவை விட்டு விலகலையே. இன்னொரு சந்தேகமே எங்களுக்கு இருக்கு. அதாவது குற்றவாளியை 3 மணி நேரத்தில் விரைந்து கைது செய்து அவன் கைகாலில் கட்டெல்லாம் போட்டு அவனை ரிமாண்ட் செய்யும் போது எங்களுக்கு ஒரு சந்தேகம் பிரதான எதிர்கட்சியான இருக்கு. அந்த யார் அந்த சார்ன்றது பெரிய ஆளா, அது யார் என்று மக்கள் மன்றத்துக்கு மக்களுக்கு கேட்கிற சந்தேகத்துக்கு தீர்வு சொல்ல வேண்டியது திமுக இது பண்ணணும். நான் இப்ப ஆளுநர் பிரச்சனை இதே வீரியத்தை ஏன் மணிப்பூர் பிரச்சனைக்கு அதிமுக காமிக்கல? சரி, இதே மணிப்பூர் பிரச்சனைக்கு, இதே மற்ற மாநிலத்து காஷ்மீரில் நடந்த பிரச்சனைக்கு, எல்லா பிரச்சனைக்கும் திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் வீதியில இறங்கி போராட்டம் நடத்தினவர்கள் அங்கதான் மக்களா, தமிழ்நாட்டு மக்கள் இல்லையா? தமிழ்நாட்டு பெண்களுடைய கற்பழிப்பு இதுவா? அவங்களுக்காக இந்த திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் ஏன் போராட்டம் நடத்தல? அது கேள்வி நான் கேட்கிறேன். கூட்டணி கட்சிகள் கேள்வி வச்சிருக்காங்க, கேள்வி இன்னும் போராட்டம் வீரியமா வரல. ரெண்டாவது கேட்கிறேன், நாளைக்கு இந்த அரசாங்கம் ஆளுநரை எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துது. ஆனா கிட்டத்தட்ட இந்த பெண்ணுக்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்துகிற எல்லா கட்சியும் கைது செய்து போராட்டம் நடத்துகிற சர்வாதிகாரி போக்கில் நடத்துகிற இந்திய மு.க. ஸ்டாலின் முதல்வர் அவர்களே நாளைக்கு போராட்டம் நடத்துறாரு. போராட்டத்தை எங்க நடத்தணும்? போய் டெல்லியில நடத்தணும். டெல்லியில எங்க நடத்தணும்? டெல்லியில நடத்தணும். ஒரே நிமிஷம் இவங்க போராட்டத்தை எங்க நடத்தணும்?
போய் ஜனாதிபதி கிட்ட மனு கொடுக்கணும். 40 எம்பிகள் சொல்லையா நீங்க தானே வச்சிருக்கீங்க, சரி. டெல்லியில தான் இருக்கிறவங்க தானே மாத்த வேண்டிய கவர்னரை மாத்தணும். கவர்னர் பதவி அண்ணன் சொன்ன மாதிரி இன்னும் பதவி நீட்டிப்பு தானே செய்திருக்கிறாங்க. பதவியில அவர் இன்னும் தொடர்றாருன்னா பதவி காலம் முடிஞ்சிருச்சுல. அப்ப பதவி காலம் முடிஞ்ச கவர்னர் உங்களுக்கு சரியில்லை என்றால் நீங்கள் போராட்டம் நடத்துவது பாராளுமன்றம், நீங்கள் முறையிட வேண்டியது பிரதமர், நீங்கள் முறையிட வேண்டியது ஜனாதிபதி. இங்க தமிழ்நாட்டில் போராடி என்ன பண்ண போறீங்க? ஏன் போராட்டம் நடத்துறீங்கன்னா நாங்கள் மத்திய அரசையும் கவர்னரையும் எதிர்க்கிறோம், அந்த எதிர்ப்பு வாக்குகளை பெறணும்ன்றதுக்காக ஒரு வாக்கு வங்கிக்காக திமுக நாடகம் ஆடுறதுன்றத குற்றச்சாட்டா வைக்கிறோம். ஓகே, திரு புகழேந்தி சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். 1991 ஜெயலலிதா அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடனே அன்றைய முதல் நிகழ்வு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை வாசிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக மாறியது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். சென்னாரெட்டி அவர்கள் இருந்தார். உடனடியாக ஜெயலலிதா அவர்கள் செய்த என்னன்னா, மத்திய அரசு ஆளுநரை திரும்ப பெற்றுக் கொள்ளட்டும் சொல்லி ஒரு கடிதம் எழுதினாங்க. அந்த ஒரு ஸ்டென்ட்டும் ஒரு கட்ஸும் ஏன் திமுக பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே முன்வைக்கப்படுகிறது. தைரியமாக எங்களுக்கு ஆளுநர் வேண்டாம், திருப்பி வாங்கிக்கோங்க. மம்தா பானர்ஜி கூட சொன்னாங்க, எங்களுக்கு வந்து தலைமைச் செயலாளர் முக்கியமான ஆட்கள்லாம் எங்களுக்கு நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள், IAS அதிகாரிகளை திரும்ப பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி கட்ஸா வந்து மத்திய அரசுக்கு சொன்னாங்க. ஆனால் தமிழக அரசு அதை விடுத்து இப்படி ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. போராட்டம் செய்வதை வந்து ஏதோ பின்வாங்கி விட்டதாக சொல்றதே வேடிக்கையா இருக்கு. நீங்க மத்திய அரசாங்கத்துக்கு யூனியன் ஒன்றிய அரசுக்கு இந்த கருத்துக்களை சொல்லி ஏன் சொல்லலைன்னா மிகப்பெரியவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் எழுச்சி, தமிழ்நாட்டு மக்கள் பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான பேர் நாளைக்கு இந்த பிரச்சனை குறித்து பெரும் போராட்டத்தை செய்யறாங்கன்னா இந்திய துணைக்கண்டத்தின் பார்வையை தமிழ்நாட்டு மேல்தான் விழும். இப்படி மக்களின் பிரச்சனையாக ஒன்றை எடுத்து சொல்வதும் சும்மா கடிதம் எழுதிட்டு சொல்லிட்டு இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நாம அதையே பெருசா நினைக்க கூடாது. இன்றைக்கும் நம்முடைய முதலமைச்சர் இந்த ஆளுநர் ரவி செஞ்சது ஒரு சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டா இருக்கு. எதுக்காக பிஜேபி சார்ந்த வந்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் அரைவல் அண்ட் டிபார்ச்சர் ஆளுநர் கலந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக தேசிய கீதம் ஒலிக்க வேண்டும். அதை மீறினது ஆளுநர் கிடையாது, தமிழக அரசு, சபாநாயகர், முதலமைச்சர் அப்படின்ற குற்றச்சாட்டை டாக்டர் ராஜசேகர் முன்வைக்கிறார். நோ, தட் இஸ் ராங். எப்படின்னு சொல்றது தெரியுங்களா? கான்ஸ்டிடியூஷன் மறுபடியும் அவர் படிச்சு காட்டினாரு. ஃபங்க்ஷன்ஸ், அரசு விழாக்கள், சட்டப்பேரவை என்பது விழா கிடையாது, கவர்மெண்ட் விழா கிடையாது, அரசு நடத்தப்படுகின்ற ஒரு பெரிய சபை. அந்த அதிகாரபூர்வமான மக்கள் சபையை போய் விழாவாக நினைச்சுக்கிட்டு பேசக்கூடாது. அந்த அரசு அவையில வந்து விழாக்களுக்குரிய சட்டத்திட்டங்கள் செய்யணும் இல்ல, அரசு நடத்துகின்ற அந்த மரபின் அடிப்படையில் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சொல்லுவதுதான் நாம அங்க செய்யறாங்களே தவிர வேற ஒண்ணும் இல்ல. தமிழ்தாய் வாழ்த்து அதிமுக காலகட்டத்தில் சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய பிறகு தேசிய கீதம் பாடப்பட்டது, அதுக்கப்புறம் ஆளுநர் உரை வாசிக்கப்பட்டது, அப்புறம் நிறைவு தேசிய கீதம் வாசிக்கப்பட்டது. ஆனா திமுக ஆட்சி காலகட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்து நிறைவுல தான் தேசிய கீதம். இது வேறு மாதிரி இருக்கு. தமிழக சட்டப்பேரவையில் இரண்டு நிலைப்பாடு எப்பயுமே அப்படிதான். நீங்க சொல்றதே இல்ல. தமிழ்தாய் வாழ்த்து துவக்கத்தில் பாடுவதும் நிகழ்வு முடிகின்ற பொழுது தேசிய கீதம் பாடுவதும் தான் மரபாக இருந்தது. அதுக்கு நடுவில் 2 தடவைலாம் தேசிய கீதம்லாம் கிடையாது. தப்பு. நல்லா தெளிவாக போனீங்க. ஏன்னா நான் சட்டமன்றத்துல இருந்திருக்கிறேன். எதிர்கட்சியாக அவங்களுடைய ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது நான் எதிர்கட்சி கொறடாவாகவே இருந்திருக்கிறேன். அதனால நான் சொல்ல விரும்புறேன், சட்டப்பேரவையில் நடைபெற்று இருக்கிற அந்த நிலைப்பாடுகள் இதுல எந்த விதமான பிரச்சனையும் எந்த குழப்பமும் கிடையாது. ஒருத்தவங்களை கொலை சொல்லணுன்றதுக்காக நம்ம எதையும் பேசிக்கிட்டு இருக்கிறதே தப்பு. அதுக்காகதான் இங்க சொல்றேன், இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து எது சார் பிரச்சனை, அந்த இது இப்ப எதுக்கு இவங்க கேட்டாங்க அதிமுகவினர் ஒண்ணு தெரியுங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே வித்தின் 5 days அக்யூஸ்ட் அவன் எந்த கட்சி அது இதெல்லாம் கிடையாது. எங்க முதல்வர் தான் சொல்வார், நான் வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் முதல்வராக உழைப்பேன், நல்லது செய்வேன்வார். அதை போல தப்பு செஞ்சவன் குற்றம் செஞ்சவன் எந்த கட்சின்னு இல்ல, எந்த கட்சியாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். நாங்க இவங்க அவன் போய் அவன் கட்சியை கண்டுபிடிச்சு அவன் அதை கண்டுபிடிச்சு உள்ள தூக்கி போட்டு ரிமாண்ட் பண்ண உடனே மேட்ரு வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு. ஓகே சார், நம்ம நிறைய பேசிட்டோம். ஆனா இத ஒரு ஸ்டென்ட்டா எடுக்கிறாங்க. திமுகவும் ஆளுநரும் இதை வந்து பெரிதுபடுத்த கூடாது என்ற அடிப்படையில் 2 பேரும் சேர்ந்து நடத்திய நாடகம்னு அதிமுக தரப்புல இருந்து வந்தவர் சொல்றாரு. இந்த மாதிரி கதை எழுதுறதுக்கு கற்பனை கதை எழுதுறது நாடகம் எழுதுறதுலாம் அவங்க வச்சுக்கிட்டோம். அத நான் வேணான்னு சொல்லல. கோர்ட்டுக்கு போய்விட்ட இந்த பிரச்சனையில்
3 பேரை இதனுடைய விசாரணை கமிட்டின்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. அந்த 3 பேருடைய விசாரணையில இப்ப இருக்கு. அவங்களுடைய விசாரணைகள் நடக்கும்போது, இன்வெஸ்டிகேஷன் இருக்கும்போது, எந்த வழக்காக இருந்தாலும் அந்த வழக்கு உள்ள இருக்கிற உண்மையை சொல்ல, அந்த வழக்குல இருக்க விசாரணை என்னன்னு இப்ப கேட்க முடியாது. அவர்கள் விசாரணை முடிந்து அறிக்கை போடுவாங்க. அந்த அறிக்கையில இவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் அதுல பதில் வரப்போகுது. இதுக்கும் கழகத்துக்கும் அரசியல் ரீதியான பார்வை வேணாம். இவர்கள் எல்லா பிரச்சனையும் அரசியல் செய்து கொண்டு வேடிக்கை காட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம பார்க்குமே தவிர தேசிய கீதத்தை அவமதிச்சாங்க போனாங்கன்ற கேள்வி எல்லாம் இது ஒண்ணுமே கிடையாது. ஏற்கனவே சொன்னேன், கூட்டணி ஆட்சியிலையும் தமிழ் தாய் வாழ்த்து தான் தேசிய கீதம் போல என்று நண்பர்கிட்ட சொல்லுங்க. நண்பர்கள் பேசுகிற பேச்சுல எல்லாவற்றையும் சேர்த்துல நான் கூட இப்ப கூட இவங்க பேசுறதுக்காக நம்ம சொல்ல விரும்புறது என்னவென்றால், இந்த ஒண்ணும் ஒரு கருத்தையும் இவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அவர் ஏன் RSS சொன்னாருன்னு நண்பர் கேட்டார். RSS சொல்லலாமான்னு. நான் ஒன்ன மட்டும் சொல்லி பதிவு செய்ய விரும்புறேன், யாரும் அதுக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1947 ஆகஸ்ட் 15 இந்திய விடுதலையின் போது தேசிய கொடி நாட்டுப்பண் பாடி தேசிய கொடி ஏத்துறாங்க டெல்லியில, தென்கோட்டையில. அந்த கோட்டையில ஏத்தும் பொழுது நாக்பூர்ல சொஸ்திக் சின்னம் போட்ட கொடியை ஏற்றி சல்யூட் பண்ணது RSS. அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் மிஸ்டர் ரவி. அதனாலதான் RSS ரவின்னு சொன்னோம். நீங்க யார் வேணா இருங்க, நாட்டுப்பற்று இருக்கணும். இந்த அரசாங்கம் சிறப்பாக செய்து இப்ப 16வது நிதிக்குழு வரும் பொழுது நம்ம அரசு கேட்டது, சார் மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு இனிமே 50% வேணும்ன்ற ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அதை போலதான் இந்த புயல் அடிச்ச பொழுது மிகப்பெரிய பாதிப்பு வரும் போது 6675 கோடி. இந்த விவகாரத்தை மற்றொரு சந்தர்ப்பத்தில் நம்ம விவாதிக்கலாம். அப்படியே இருங்க. திரு ராஜசேகர், நீங்க RSS அவரையே எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கிறாரு. அந்த கான்ஸ்டியூஷனை கூட திருப்பி கூட படிச்சு சொல்லுங்க. அரசு விழாக்கள்ல மட்டும்தான் தவிர சட்டமன்ற நிகழ்வுல அப்படி இல்லன்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு, கேள்வி வச்சிருக்காரு. அவருக்கு சட்டமன்ற நிகழ்வுல ஆளுநர் வந்து அந்த சட்டமன்ற நிகழ்வை தொடங்கி வைக்கிற விழா தான் அது. இல்ல, இது அரசு விழா கிடையாது. அரசு விழா கிடையாது சார். சட்டமன்ற கூட்டத்தொடர வருஷம்தோறும் தொடங்கி வைக்கிறது ஆளுநர் வரார். கரெக்டா? அது நிகழ்ச்சியா இல்லையா? இது கூட்டத்தொடர் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க சட்டமன்ற ப்ரொசீடிங்ஸ் நடக்குதா? ஆளுநர் படிச்சுட்டு போன அப்புறம் இல்ல சார், கிடையாது. அடுத்த நாள் தான் நடக்கும், அன்னைக்கு இல்ல. அன்னைக்கு அவர் தொடங்கி வைக்கிறது நீங்க அதை ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க, நிகழ்வுன்னு எடுத்துக்கோங்க, நிகழ்ச்சின்னு எடுத்துக்கோங்க. ஆளுநர் வரானும் போது அந்த கான்ஸ்டிடியூஷன் அபைட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை நீங்க எடுத்து தனியா அரசு இது நடத்தக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர். இது என்ன, இது அசம்பிளி மீட்டிங். விழா என்பது ஃபெஸ்டிவல் கிடையாது. ஃபெஸ்டிவல்ங்கிறது வேற, விழா நிகழ்வுங்கிறது வேற. இப்ப அரசு விழா என்பது அரசின் சார்பாக நடத்தக்கூடிய நலத்திட்ட விழா. அதுக்கு ஆளுநர் அழைக்கப்பட்டிருக்கிறார்னா அந்த மரபு மீறுவது தவறு. ஆனால் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல எதிர்பார்ப்பது என்பது இது புதுசா ஒரு கிரைட்டீரியாவை ஏற்படுத்துற மாதிரி இருக்கின்றதா திமுகவுடைய பாட்டு. இந்த இஷ்யூ நீங்க சொல்றது இல்ல சார் சொல்ற மாதிரி இந்த இஷ்யூக்கு தீர்வு வேணும்னா கோர்ட்டுக்கு தான் அணுகணும். கோர்ட்டுக்கு அணுகி தான் உங்களுக்கு நீங்க தீர்வு கிடைக்கணும். ஏன்னா அங்க ஃபங்க்ஷன்ஸ் சொல்றாங்க, ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ், கவர்னரை அழைக்கிற ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். நீங்க கவர்னரை கூப்பிடுறீங்க, கரெக்டா? இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை தொடங்கி வைங்க. அந்த ஒரு நாள் அவருடைய ஆளுநருடைய உரையோட முடியுது, கரெக்டா? அப்படின்னும் பொழுது அது ஒரு நிகழ்வு தான், ஒரு இனாகிரேட்டரி ஃபங்க்ஷன் தான். இனாகிரேஷன் ஃபார் த சட்டமன்ற கூட்டத்தொடர் தான் மீட்டிங். அது அசம்பிளி மீட்டிங் சார். இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் வர சார். இப்ப முதலாக தொடங்கி வைக்கிறது இல்ல, முதலாக அசெம்பிளியை பண்றாங்கன்னா அது இனாகுரேஷன். முதலாக பண்றாங்கன்னா அது இனாகுரேஷன் இல்ல சார். சரிங்களா? கூட்டத்தொடரை தொடங்கி வைக்கிறது அதுக்கான ஆங்கில வார்த்தையை தான் நான் டாக்டருக்கே சொல்லிடுறேன். நான் என்ன சொல்றேன்னா, இது அவர் சொன்ன மாதிரி 1991 தொடக்கத்துல இருந்து வச்சுக்கிறோம். 1990 தொடக்கத்துல இருந்து தமிழ் தாய் தொடங்கித்தானே, அதன் பிறகுதான் தேசிய கீதம் பாடி. அதைத்தான் அவங்க கேட்கறாங்க. ஓப்பனிங்ல தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம் பாடுங்க, நிறைவுல தேசிய கீதம் பாடுங்க. அப்ப இருந்துச்சு, இப்ப எடுக்கிறீங்களே. ஒரு பாடல 2 முறை பாடுறது சரியா?
இல்ல மத்திய அரசு விழாக்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆளுநர் மாளிகையில ராஜ்பவன்ல போனீங்க அப்படின்னா அங்க முதலாவது எடுத்தோன்னு தேசிய கீதம் ஒலிக்கப்படும். சரிங்க. ஃபர்ஸ்ட் நேஷனல் ஆந்தம் சொல்லுவாங்க, சரி. அடுத்த செகண்ட் வந்து தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொல்லுவாங்க, சரி. அப்புறம் நிறைவா வந்து தேசிய கீதம். அதான் சொல்றேன், இதுதான் வந்து இது தமிழ்நாடு சட்டப்பேரவை. இது இப்ப தமிழ்ல தான் நாங்க முதல்ல பாடுவோம். நாங்க சரி, அது ஆட்சேபனை இல்ல. இருக்கு. இல்ல ஆட்சேபனை இல்லன்றாங்க. அதுதான் சார் வேண்டாம்னு கடைசியா சொல்லியே அதுதான் சார் வேண்டாம்னு நம்ம சொல்லி தேசிய கீதம் போட மாட்டோம். நம்ம சொல்லலையே, நம்மளும் சொல்லலீங்களே சார். சார் நம்மளும் சொல்லலையே தேசிய கீதத்தை நம்ம போட மாட்டோம் சொன்னோமா? இல்ல சார் தேசிய கீதத்தை நாங்க போடவே முடியாது சார், நீங்க யாரும் வாங்க அப்படி சொல்லணுமா? சொல்லல அப்படி நாம சொல்லலையே, கடைசியா போடுவோம்னு சொல்லிக்கிறீங்க. தப்பு என்ன இருக்குன்னு கேக்குறேன். அதனால என்ன பிரச்சனை? அதுதான் பிரச்சனை. நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, சரி. அதை பத்தி பேசுங்க. நீட் தேர்வு வேண்டாம்னு சொல்றோம், ஜிஎஸ்டி வரி வேண்டாம்னு சொல்றோம், இதெல்லாம் சொல்ல இதை பத்தி பேசுங்க சார். ஒருவேளை அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் வெளியே வந்துன்றனால வாக் அவுட் பண்ணிட்டாரா? அண்ணா அது வந்து அதுக்கு முழு பொறுப்பு யார் சார்? அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு முழு பொறுப்பு யார்? சட்டம் ஒழுங்கு யார்கிட்ட இருக்கு? யாரு சார்? சார் என்ன சார் சொன்னீங்க? அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு புகார் கொடுத்த பிறகுதான் உள்ள போலீஸ் போகணும். தப்பு. அப்படிலாம் இல்ல. உங்ககிட்ட ஏதாவது பேசுறது இருந்தா சொல்லுங்க சார். தப்பு இந்த மாதிரியான தவறான கருத்துக்கள் எல்லாம் நீங்க இங்க யூனிவர்சிட்டியோட உங்களுக்கு வந்து சான்சலர் வந்து கவர்னருங்கிறீங்கல்ல, அதனால கவர்னர் தான் லா அண்ட் ஆர்டருக்கு பொறுப்பா? கிடையாது. இது வந்து சிஇஜி கேம்பஸ். நான் உங்களுக்கு வந்து இருங்க சார், நான் உங்களுக்கு இதே அரங்கத்துல பலமுறை பதிவு பண்ணிருக்கேன். அவர் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்குமே அவர் தான் சான்சலர். கரெக்டா? நீங்க அதுக்காக நீங்க வந்து இங்க நடந்த ரேப் கேஸுக்கு வந்து கவர்னர் தான் வந்து இத பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்றீங்களா? அப்புறம் நீங்க எப்படி பேசுவீங்க? இதெல்லாம் நீங்க வந்து இங்க என்கரேஜ் பண்றதே தப்பு சார். இல்ல நியாயப்படுத்தல. அதாவது நியாயப்படுத்தல. நீங்க அதை திசை திருப்பாங்க. முதல்ல வந்து இஷ்யூ என்னமோ அதை பேசுங்க. இஷ்யூ என்ன? அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு சிபிஎம் தோழர் வந்து சொல்றாங்களா? சரி, அவங்க சொன்னாங்க பிசிகே போர்க்கொடி எடுக்கிறாங்க. என்னன்னு போர்க்கொடி எடுக்கிறாங்க? அவங்க வந்து கவன ஈர்ப்புக்காக கொரோனா பாஜக கால் ஊன்றதுக்கு RN ரவி வந்த நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் எவ்வளவு சிலும்பு வேலை பண்ணிட்டு இருக்காரு. அவர் கனவு எனக்கு புரியல. பாஜக கால் ஊன்றதுக்கு RN ரவி அவர்கள் வந்து அப்ப பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சார் பண்றாரு? பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை என்ன பண்றாரு? இவர் ஒரு மாநில தலைவர், அவர் ஒரு மாநில தலைவர். தமிழ்நாட்டுக்கு 2 தலைவர். அப்படி சொல்றாங்க. ஆமா, அப்படி இவர் ஒருத்தர், அவர் ஒருத்தர். இப்ப 2 பேரும் சேர்ந்து இங்க வந்து கால் ஊன்றதுக்கான வேலைகளை செய்வாங்க. ஆனா அதே நேரத்துல வந்து துணை முதல்வர் பதவி பிரமாணம் செய்து வைக்கணும், அமைச்சருடைய இலாக்காக்கள் மாற்றணும் அப்படின்னா அந்த கோப்புகளை அந்த ஆளுநர் நல்லா ஆளுநர். அரசுடைய கேந்திரம் எப்படி வேலை செய்யுதோ அது அப்படிதான் போயிடும். அரசுடைய கேந்திரத்தை மாற்றி பேசக்கூடிய ஆட்கள் நாங்க கிடையாது. அரசுடைய சட்டத்திட்டங்களை வரையறைகளை சட்டத்தை நாங்க மதிக்கிறோம். நீங்க சட்டத்தை மதிக்காத மரபுகளை மதித்து நீங்க அரசு அதிகாரியா வந்தவர் தனிநபரா வேலை செய்யறத நாங்க கண்டிக்கிறோம். நீங்க தனிநபரையா வேலை செய்யறீங்க, நீங்க அரசு கேந்திரத்துக்கான வேலை செய்யுங்கன்னு சொல்றோம். நம்ம ஆனா தனிப்பட்ட முறையில் அவரை பேச வேண்டிய எங்களுக்கு தேவையில்லை சார் இருக்கு. சரி, அப்ப அப்படி ஒரு எங்களுக்கு ஒரு தேவையே இல்லையே. சரி, ரைட், ஓகே. சரி, ரைட், ஓகே. திரு விஜயகுமார், உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, தொடர்ந்து ஆளுநருடைய இந்த தமிழக அரசுடைய மோதல் போக்கை எப்படி பாக்குறீங்க? இது வந்து இன்னும் நீண்டு கொண்டிருந்தால் என்னென்ன விளைவுகளை ஆளும் தமிழக அரசு சந்திக்கக்கூடிய ஒரு விளைவு ஏற்படும்? அதாவது இப்போ ஆளுநர் செய்தது சரியா? நீங்க ரகசிய உறவுல இருக்கறனால அது உங்களுக்கு தெரியும். இல்ல, நான் ரகசிய உறவு நெறியாளர் இருக்கு. நீங்க தான் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் உறவா இருக்கிற மாதிரி நீங்க நெறியாளரான ஊடகத்துறை சார்ந்தவங்க தான் சொல்லிக்கிறீங்களே தவிர நாங்க வந்துட்டு பாராளுமன்ற தேர்தல் இருந்து நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி உறவும் கிடையாதுன்னு நாங்க சொல்லி வார கல்யாண மண்டபத்துல பொதுக்குள்ள போட்ட தீர்மானங்கள்ல மத்திய அரசை எந்த இடத்துல நீங்க கண்டிக்கிறோம் சொல்லல, வலியுறுத்துகிறோம் தான் சொல்றீங்க. தமிழக அரசை கண்டிக்கிறோம் அப்படின்றீங்க. அதுல இருந்தே தெரியுது உங்க மென்மையான போக்கு. நான் சொல்றேன், இருங்க சார். அதாவது நீங்க கேட்ட கேள்விக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்றேன். நம்ம வந்து மத்திய அரசு கிட்ட கேட்கிற சூழல்ல இருக்கிறோம். அவங்க கிட்ட வந்துட்டு கேட்கணும், அவங்கள வந்துட்டு இது பண்ண, அவங்கள கண்டிக்க முடியாது. 50% பொருளாதாரத்தை தமிழகத்திலிருந்து கொடுக்கறாங்க வரி மூலமா. இருங்க சார், அவங்கள கிட்ட நம்ம கேட்கிற இடத்துல நாங்க இருக்கிறோம். சரி, அதனால அவங்க கிட்ட கேட்கிறோம். இதே வந்து திமுகவை ஏன் கண்டிக்கிறோம்ன்ற கேள்வி கேட்கறீங்க. 520 வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு எந்த வாக்குறுதிக்கு நீங்க நிறைவேற்றாத இந்த திமுக அரசை கண்டிக்கிறோம்னு சொல்றோம்.
அதே பொதுக்குழுல தானே தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான தமிழக அரசுக்கு இருங்க சார் சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் தமிழ்நாட்டுக்கு நிதியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானத்தையே நிறைவேற்றுறோம். அதே போல கல்வியை வந்துட்டு மாநில பட்டியல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தீர்மானத்தை பொதுக்குழுல ஏற்றியதான் அதிமுக தான். நீங்க திசை திருப்பாதீங்க, இதுவே வரேன். இப்ப ஆளுநர் செய்தது அதே சேர்த்து சொல்லிடுறேன். ஆளுநர் செய்தது சரியா தவறானா நான் கேட்கிறேன். சட்டமன்றத்தினுடைய நிகழ்ச்சியை நேரலையில ஒளிபரப்பு பண்ணியிருந்தா தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல ஆளுநர் செய்தது சரியா இல்ல தவறான்றது. நீங்க இவங்களே வீட்டுக்கு போறாங்க ஆட்சி 15 மாசம் மக்கள் தான் சொல்ல போறாங்க. எங்க ஆட்சி முடிஞ்சு 10 ஆண்டுகள்ல எதிர்ப்பாளையில இந்த 4 வருடம் ஆட்சி முடிக்கிற திமுக இது செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிற திமுகவை நீங்க கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க. சொல்றான் அதாவது வார்த்தை விளையாட்டில் வார்த்தை சித்துகளில் திமுகவை வீழ்த்துவதற்கு அவர்கள் தான் அவர்களுக்கு நிகர் அவர்கள் தான். அதாவது மின்கட்டணம் உயர்வை கூட ஆளுநருடைய செயல் வந்து நீங்க சொல்லிருக்கீங்க. ஆளுநர் வந்தால் அதாவது எங்களுடைய எடப்பாடியார் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து சொன்னதுதான் தமிழக வரலாற்றிலேயே ஆளுநர் உரையை வந்து முதல் தடவை இந்த சபாநாயகர் வாசித்தார் என்கின்ற வேதனையான பதிவு இன்று தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் 3வது முறையா வாசித்திருக்காரு. இவர் இன்னைக்கு வெளியே போயிட்டு அன்னைக்கா சபையை படிச்சாரு. இந்த வாட்டி தான் அவருடைய உரையை சபாநாயகர் திமுகவினுடைய செயலை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்கிறார். 2026 தமிழ்நாட்டு சார் ஆளுநர் கனவு என்ன நினைச்சு வந்தாரோ அதெல்லாம் இங்கே எடுபடலை. அதுக்காக கடைசி நேரம் ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுட்டு போயிட்டா அடுத்த ஆளுநர் பாஜக தான் அனுப்பி ஆகணும், இதை கடைபிடிப்பாங்கன்ற எண்ணத்தில் இருக்காரு. எந்த ஆளுநர் பாஜக சார்ந்து வந்தாலும் தமிழ்நாட்டில் அது எடுபடாதுன்றதுல அது தெளிவாக மக்கள் இருக்கிறாங்க. இப்போ அதிமுகவும் இருக்கு, திமுகவும் இருக்கு. இங்க திராவிட மாடல் தான் நடைமுறைப்படுத்தும். அதுல மாற்று கருத்து. நன்றி. திரு ராஜசேகரோட நிறைவான கருத்து. காங்கிரஸ் அனுப்புனாங்கல்ல 91 to 96 சென்னாரெட்டி மாதிரி ஒரு ஆளுநர் அனுப்பணும்னு நானும் வேண்டிக்கிறேன். திருப்பி அனுப்பும் பொழுது அதுக்கப்புறம் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு பாலகிருஷ்ணன் சிபிஎம் தோழர் சொன்னதை இவங்க மறைக்கணுங்கிறதுக்காக போலி போராட்டத்தை கையில எடுக்கிறதுக்கான யுத்தி தானே தவிர இதுல வந்து இவங்க வந்து மாநில உரிமையை வந்து மீட்டு எடுக்கிறதுக்கெல்லாம் இதுல ஒண்ணுமே கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவை மக்கள் வந்து எவ்வளவு அதிருப்தியில இருக்கிறாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை மடைமாற்றும் செயலே தவிர இதுல வந்து புதுசா இவங்க வந்து கண்டுபிடிச்சது எதுவுமே கிடையாது. விசிகேயோட கொறடா எஸ் பாலாஜி வந்து அவங்க நாளைக்கோ இல்ல இன்னைக்கு கொடுத்துருக்காங்களான்னு தெரியல கவன ஈர்ப்பு கொடுக்குறாங்கன்னு இருக்காங்க இல்லையா. சோ இதெல்லாம் மக்கள் கைக்கு போகக்கூடாது, மக்கள் கிட்ட இதெல்லாம் வந்து நியூஸா வெளில போகக்கூடாதுங்கிறதுக்காக இருட்டடிப்பு பண்றதுக்கான திமுகவுடைய காலங்காலமா தொடரக்கூடிய திட்டமிட்ட நாடகம் தான் இது. இது நீங்க அப்பாவு அவங்க பேசின அந்த பிரஸ் மீட்ல இருந்தே புரிஞ்சுக்கலாம். ஓகே, நன்றி. திரு புகழேந்தி, உங்களுடைய நிறைவான கருத்து. என்னுடைய நிறைவான கருத்து, நடைபெற்று இருக்கிற இந்த நாடகம், இந்த காட்சி, இந்த வசனங்கள், அமைப்பு எல்லாமே ஆளுநருடைய பிளான்ல நடைபெற்றது என்பது வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்பயும் இந்த நண்பர்கள் இவங்க தோழர்கள் சொன்னதெல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா எட்டு கட்டி எடுத்து சொல்லுகிற கருத்துக்களை சொன்னாங்களே தவிர டைரக்டாக திமுக தன்னுடைய ஆட்சி காலத்துல செய்திருக்கிற நல்ல காரியங்களை செய்த ஆளுநரை விரட்டி அடிச்சது திமுக சொல்றதே தப்பு. ஏன்னா அவரை கூப்பிட்டு ஒழுங்கா படிங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்தா அவர் படிக்காம அவருக்கு பிடிக்காம போலாம். இன்னொன்னு இங்க நான் குறிப்பிட விரும்புகிறேன். பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி, எந்த நிலையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற நம்முடைய நல்ல ஆட்சி, இந்த ஆட்சி கூட்டம் இப்ப சிபிஎம் பத்தி தோழர் சொன்னாரு, நண்பர் சொன்னாரு. எதுக்காக அந்த இவருக்காக சொல்றேன்னா, பிஜேபி சிபிஎம் தலைவராக இப்பொழுது மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் அழகாக சொன்னார், எங்களுடைய கூட்டணி இந்த நிலையிலும் நீடித்து நிற்கும், நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், அதிலிருந்து எந்த விதமான மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லைனார். அரசியல் ரீதியான மாற்று கருத்துனாலும் கூட்டணி என்ற அடிப்படையில் பிஜேபியை எதிர்ப்பது, மதவெறியர்களை எடுப்பது என்பதில் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் அழகாக சொல்லியிருக்காங்க. ஆக கூட்டணி கட்சி நல்லாக இருக்கு, இவர்கள் பேசுவது போல ஒண்ணும் கிடையாது. நம்முடைய தோழர் அவர்கள் ஏகப்பட்ட பழைய கருத்துக்கள்லாம் எடுத்து வச்சு எதையோ சொன்னார். ஆனால் எல்லாவற்றிற்கும் நான் இங்க குறிப்பிட விரும்புவதே, நம்முடைய அரசு, நம்முடைய சட்டமன்றம் மக்களுக்காக செய்யும் பொழுது
மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசுகின்ற அந்த இடத்தை அரசியல் களமாகவே மாற்றிக்கொண்டு இங்கே வந்த நம்முடைய ஆளுநர் ரவி செய்திருக்கிற இந்த வேலையெல்லாம் இப்ப பிஜேபி செய்யறத அதிமுக இப்ப தெளிவா நம்ம தோழர் கூட சொல்லிட்டாரு. ஐயா, நிறைவான கருத்து நிகழ்ச்சி நிறைவு பண்ணணும் சார். ஆளுநரை கண்டிக்க மாட்டாங்க, ஆளுநர் செஞ்சதை கண்டிக்க மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அதனோடு இணைந்து நிற்கிறார்கள் அர்த்தம். எல்லாம் சேர்ந்து வந்தாலும் கூட இப்ப தம்பி விசிகா தம்பி இருந்தார், மிக தெளிவாக ஆர்குமெண்ட் பண்ணார். நாங்க எங்கள் எடுத்து வைக்கிற ஆர்குமெண்ட் ஆரோக்கியமானது, அவர்களது எடுத்து வைப்பது எல்லாமே கற்பனை கதையாக சொல்றாங்க, ஒண்ணும் கிடையாது. மீண்டும் சொல்கிறேன், தமிழக முதலமைச்சர் இந்த அரசு மிக தெளிவாக மக்கள் நல அரசாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்காதனால கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். தமிழ்நாடு அரசிற்கு நிதி நெருக்கடியை தர வேண்டும். ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது, செய்ய முடியாம விட்டு பாக்குறதுக்கு இவர்கள் திட்டம் போட்டுட்டாங்க. தமிழையும் தமிழ்நாட்டையும் அழிக்க வேண்டும் என்று பிஜேபி திட்டம் போட்டு ஓட்டு கேட்க வருவாங்க. இதை நம்ம நாட்டு மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய நாடு. ஓகே சார், உங்கள்கிட்ட நிறைவான ஒரு கேள்வி, அதாவது லைவ் சட்டப்பேரவையினுடைய லைவ் திடீர்னு கட்டானதுக்கு என்ன காரணம் அப்பாவோட கேட்டா எனக்கு தெரியாதுன்னு ஒரு பதிலை அவர் முன்வைக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்றது கூட அதுக்கு அடுத்ததாக அவர் சொன்னார், அதில் ஏற்பட்ட பழுதை பற்றி எனக்கு தெரியாது, எப்படி பழுதாச்சுன்னு. நான் என்னுடைய கருத்தை அவனை சொல்லட்டுமா? அங்கே பழுது செய்ததே எதிர்கட்சி தலைவர் பேசும்போதெல்லாம் எம்எல்ஏக்களும் அதிமுக எம்எல்ஏக்களும் அங்க வயரை கட் பண்ணி விட்டதே இவங்கதான். நன்றி. நிகழ்ச்சி தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த நால்வருக்கும் ராசிதிகள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு தலைப்பில் நாளை இரவு 7 மணிக்கு விவாதம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். இதுவரை பார்த்த பங்கேற்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ராஜ் செய்திகளின் தொலைக்காட்சியின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.